गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोतिभिः सीदसादनम् ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. இன்னைக்கு அம்பாளுடைய ஸ்துதியாக சௌந்தர்ய லகரியில் இருக்கக்கூடிய 100வது பாடலையே நம்ம எடுத்துக்கிறோம். இந்த பாடலில் பிரதீபஜ்வாலாபிகி திவசகர நீராஜன விதிகி சுதாசூதஹ சந்திரோபல ஜலலவைகி அர்க்ய ரச்சனா ஸ்வகீயை அம்போபிகி சலில நிதி சௌஹித்யகரணம் த்வதீயாபிகி வாக்பிகி தவ ஜனனி வாசாம் ஸ்துதிரியம். இன்னைக்கு எனக்கு இது ரொம்ப ஆப்ட் பாட்டாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, ஹே அம்மா தேவி எப்படி தன்னுடைய அக்னி ஜுவாலைகளால் சூரியனுக்கு மங்களஹாரத்தி செய்யப்படுகிறதோ, சூரியன் அக்னி ஜுவாலை, அவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தீபாராதனை, ஒரு கற்பூரத்தை எடுத்து காமிக்கிறோம். தன்னுடையதான சந்திரகாந்த கல்லிலிருந்து கொட்டும் ஜலங்களால் சந்திரனுக்கு அர்க்கிய பிரதானம், சந்திரத்தினுள்ள வரக்கூடிய அந்த துளியை மருந்தாக சாப்பிடக்கூடிய, அதான் கோவிலெல்லாம் பார்த்தேன்னா சூரியனுடைய அந்த லிவலிங்கத்து மேலே அது விழுந்துன்னு இருக்கும். அவருக்கு என்ன பண்ணுறோம், அர்க்கிய பிரதானம் பண்ணுறோம். தன்னுடையதான ஜலங்களால் சமுத்திரத்தை திருப்தி செய்து வைப்பதோ அப்படி சமுத்திரத்துக்கிட்ட போய் என்ன பண்ணுறோம், ஆதித்யம் தர்ப்பயாமி சோமம் தர்ப்பயாமின்னு சொல்லி அதில் இருக்கிற ஜலத்தை எடுத்து அதுக்கே நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம். எப்படி திருப்தி பண்ணுறோமோ அதே மாதிரி உன்னுடையதான இந்த வாக்குகளால், நீ கொடுத்த வாக்கு சக்தி, நீ கொடுத்த சிந்தனை, நீ கொடுத்த இந்த அறிவு, அந்த வாக்குகளால் உன்னுடைய பெருமைகளை நான் கூறினேன் அப்படின்னு யார் சொல்கிறா, சங்கராச்சாரியார் சொல்கிறார். அதே மாதிரி தான் அம்பாளுடைய இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப, திரிசதி ஆரம்பிக்கும் பொழுது 1வது நாமம் ககாரார்த்தாயனம் ஆரம்பிக்கிறப்போ நம்ம எப்படி சொல்லி முடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கலக்கத்தில் இருந்த எனக்கு அம்பாள் உள்ளிருந்து செயல்படுத்தி ஒவ்வொரு 2 ஸ்லோகமும் சொல்லும் பொழுது அதுக்குண்டான கிரந்தங்கள் இருந்து எடுத்துக்காட்டு, அது எப்படி சொல்லணுமோ அதை சொல்கிறதுக்கு உண்டான ஒரு தகுதியை கொடுத்த அந்த அம்பாளுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஸ்டார்டிங்கு. ஸோ இந்த 297 98வது நாமம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு சின்ன கண்டினியூவேஷன். பிருகதாரண்யத்தில் 4.4.10 and 12 என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்தம் தமக பிரபிஷந்தி ஏ வித்யாம் உபாசத்தே ததோ பூய இவதே தமோ ய உ வித்யாயாஹ்ரதாக. மாயை என்ற அஞ்ஞானத்தில் உழல்பவர்களுக்கு, உழன்று கொண்டிருப்பவர்களுக்கு என்றுமே விமோச்சனம் இல்லை. அப்போ முதல்ல இனிஷியலாக இந்த மாயையிலிருந்து வெளியில் வரணுங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் வரணுங்கிறத அந்த பிருகதாரண்ய உபனிஷத்தினுடைய ஒரு வாக்கு. ஆத்மானம் சேது விஜானியாத் அயம் அஸ்மீதி பூருஷக கிம் இச்சன் கஸ்ய காமாய ஷரீரம் அனுசம்ஜ்வரேத். தான், அதாவது தான்னா நாம், சைதன்ய ரூபமாக உள்ளதை உணர்ந்தவன் எந்த உலக வேதனையையும் அனுபவிக்கவே மாட்டான். இங்கே பாருங்க, ரெண்டும் கான்ட்ரடிக்டரி. ஒன்று என்ன சொன்னால், மாயையிலிருந்து விலகாமல் அதிலே இருக்கிறவனுக்கு என்றைக்குமே விமோசனம் கிடையாது. நான் தான் ஆத்ம சைதன்யம், அந்த அம்பிகையினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு உணர்ந்தவனுக்கு இந்த உலக வேதனை இருந்துன்னு இருக்கும், ஆனால் அவன் அதை அனுபவிக்க மாட்டான். அவனுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாதுன்னு அர்த்தம். எப்படி இருக்கு பாருங்க, அந்த 2 மட்டுமே
நம்ம இறை தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது. அதாவது அந்த ஹ்ரீம்கார ரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை உணர்வதற்குண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதையே 12வது திருமுறையில் சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றாருன்னா, ஒரு இறை தத்துவம்னா எப்படி இருக்கும்னா, ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி ஏகமாகி. அந்த உணர்தல் நம்ம மனசில் என்ன மாதிரி அம்பாளை பற்றி இறைத்தன்மையை பற்றி உணர்வு வரணுங்கிறத அந்த ஹ்ரீங்கார தேவியை எப்படி நாம் நினச்சிக்கணுங்கிறதுக்கு இந்த பாடல் 12வது திருமுறை ஒரு எடுத்துக்காட்டு. இறைவி நம்ம கூடயே இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒரு சிவ வாக்கியர் ஒரு பாட்டு. ஏன்னா எல்லாமே ஹ்ரீங்காரத்தினுடைய அந்த மகிமையை கூறக்கூடியதுதான். ஸ்லோகங்கள்லாம் நம்ம சொல்லியாச்சு, அம்பாளுடைய ரூபத்தை சொல்லியாச்சு. இனிமே வெறும் அதனுடைய சாறு மட்டும்தான் இந்த 2 ஸ்லோகத்தில் வரும். ஐயன் மெய்யகம் புகுந்த பாரதி எங்கனே எனின் செய்ய தெங்களம் குறும்ப நீர் புகுந்த வண்ணமே. இந்த அம்பாள் சிவன் என்கிட்ட உள்ள பூந்துன்னு இருக்காங்கிறது எப்படி பூந்தா தெரியுமா உனக்கு? தென்னை மரத்தில் தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய்க்குள்ள எப்படி இளநீரானது உள்ள பூந்துதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? தோன்றிய பொழுதே அந்த இளநீரானது உள்ளே இருந்து டெவலப் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்முடைய பிறவியிலிருந்தே நமக்கு இந்த இறை தத்துவம் உள்ளே இருந்துட்டு தான் இருக்கு. குறும்பை நீர் புகுந்த வண்ணமே ஐயன் மெய்யகமும் புகுந்து கோயில் கொண்ட பின். இப்படி வந்ததுக்கப்புறம் வையகத்தில் மாந்தரோடு வாய் திறப்பது இல்லையே. நான் எதுக்காக இன்னொருத்தட்ட பேசணும்? பேசுறது பூராமே 1 to 1 இருக்கக்கூடிய அந்த அம்பிகையோட, அந்த ஹ்ரீம்கார ரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பிகையோடும் அந்த சிவபெருமானோடும் நான் பேசின்னு இருந்தா போறாதா? இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காசிப் எனக்கு என்னத்துக்கு? அதனால் நான் வாயே திறக்கிறது இல்லை. எப்போ தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய தேங்காய்க்குள்ள இளநீர் இருக்கிற மாதிரி இதை மாணிக்க வாசகர் பெருமானும் சொல்லுவார். எப்போ என் உள்ளுக்குள்ளே வந்தார்னே தெரியலையேப்பா, அதுக்கு உண்டான எந்த சுவடுமே இல்லையே, நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப உள்ளே போயிட்டாரோ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் யாருன்னு பார்க்கணும். மாணிக்க வாசகர் பெருமான் அருளாளர். அவர் நமக்காக சொல்லக்கூடியது இறைவன் உங்களுக்குள்ளே தான் இருக்கார், நீங்கள் அதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற ரொம்ப அருமையாக ஒரு பாட்டாக இருக்கிறது. ஹ்ரீங்கார வடிவினளாக உள்ள அந்த தேவி நம்முடைய உடல், மனம், அறிவு, அனுபவங்களை எல்லாம் கடந்து நிற்பவள். அதுக்கு அப்புறமா நிற்கிறாவ. அவளே ஆத்ம சைதன்யமாக இருக்கிறாள். நம்முடைய உள்ள இருக்கக்கூடிய ஆத்ம சைதன்யம்னு சொல்றோமே, அந்த ஆத்ம சைதன்யமாக இருக்கிறாள். ஓம் ஹ்ரீம் நமக. அந்த ஜோதி வடிவமாக இருக்கக்கூடிய அந்த அன்னை கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி. சேக்கிழார் பெருமான் சொல்லக்கூடிய வார்த்தை இது. கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி. சிவபெருமானும் அந்த அம்பிகையும் ஏகாந்தமாக அந்த அர்த்தநாரீஸ்வரராக பிரிக்க முடியாமல் இருக்கிறதுனால எந்த கிரந்தங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த கிரந்தங்கள் அந்த இறைவியும் சேரும். ஏன்னா சேஷசேஷி அப்படின்பா. சிவபெருமானையும் சிவன் சொல்றப்ப சேஷசேஷி. இவருக்கு இருக்கிறது எல்லாமே அவர்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே இவாட்டே இருக்கு. ஸோ கடைசி 2 நாமத்தை இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். 299 300 ஹ்ரீம்கார மந்திர சர்வஸ்வா ஹ்ரீங்கார பரசௌக்கியதா 299 300. நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன், திரிசதி என்பது 300 நாமம். பஞ்சத சாட்சரிங்கிற மூல மந்திரத்தில் 15 எழுத்து, அது உபதேசம் இருக்கிறவாளுக்கு தெரியும். ஒரு எழுத்துக்கு 20 நாமம். ஸோ 15 × 20 300. ஸோ நாம் 300வது நாமத்தை நாம் தொட்டு கொண்டிருக்கிறோம். அப்போது ஹ்ரீங்கார மந்திர சர்வஸ்வானா என்ன அர்த்தம்? நிறைய சொல்லிட்டோம். ஹ்ரீங்காரத்தை எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு அம்பிகைக்கும் ஹ்ரீங்காரத்துக்கும் எப்படிங்கிறது இந்த கடந்த எல்லாத்துலேயும் சொல்லிட்டோம். இது கேட்காதவர்கள் அந்த சேனலுக்குள்ளே போனேன்னா திரிசதி அப்படிங்கிற அந்த டாபிக்குள்ளே எல்லாமே இருக்குது, ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. சரியா? ஹ்ரீங்கார மந்திரத்தின் சர்வ ஐஸ்வர்ய ரூபம் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெறும் ஹ்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே நம்ம வீடுகளில் ஐஸ்வர்யமானது பெருகும். ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாங்கிறார்.
மற்றும் 300வது நாமம் ஹ்ரீங்கார பரசௌக்கியதா. ஏன்னா இது கடைசி நாமம் இல்லையா? அப்போ அந்த கடைசி நாமத்தினுடைய அந்த இறை தத்துவம் எப்படி இருக்குன்னா, ஹ்ரீங்காரம் சொல்பவர்க்கு பரம ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் தாராளமாக விருப்பத்துடன் அள்ளித்தருபவள். சரி, ஏதோ வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்றது இல்லையா? ஏன்னா அவ க்ஷிப்ர பிரசாதினி. அப்படியே நீ கூப்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் வரக்கூடியவன் அந்த ஹ்ரீங்கார ரூபிணி. அவள் தாராளமாக அந்த ஐஸ்வர்யத்தையும் என்றுமே மாறாத பரம ஆனந்தத்தையும். அப்போ பரம ஆனந்தம்னா என்ன? நாம் இப்பெல்லாம் அனுபவிக்கிற சிற்றின்பம்னா என்னன்னு ரெண்டையும் வித்தியாசப்படுத்தணும். சிற்றின்பம் என்றால் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும், அப்புறம் அந்த ஆனந்தமானது நமக்கு போர் அடிச்சிடும். பரமானந்தம் என்பது ஆனந்தத்திலேயே திளைத்து 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 அதுலேருந்து வெளியிலேயே வரக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய ஆனந்தம் தான். அதான் நித்யானந்தம், பரமானந்தம், என்ன வேணால் அதுக்கு பேர் சொல்லலாம். இதுக்கு ஒப்புமையாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பரமானந்தத்துக்கு ஏதே சம்யக் கலயதி சகலா ஹரதேகே ஹ்ருகாரஹ ஷாத் நிகில ஜகத் சம் ஹர் தீத் அர்த்தஷ்யாபி வர்ணஸ்ய ஈகாரஹ பிரச்லிஷ்டஹ சிருஷ்டி ஸ்திதி ரூபதீப்தி கர்த்தார்த்தஹ. நல்லா பாருங்க, அந்த 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 வேர்டிங்ஸ் பார்த்துருங்க. சிருஷ்டி ஸ்திதி ரூபதீப்தி கர்த்தர்த்தஹ யத்வா ஹ்ருதிகே தஹரே பிரகாசதே தேன மாதா ஹ்ரீஹி. வரிவஸ்யாங்கிறது ஒரு கிரந்தம். அதில் இருக்கக்கூடிய 2.75-76 அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காது. ஏதே சம்யக் கலயதி சகலா ஹரதேகே ஹ்ருகாரக ஸ்யாத் நிகில ஜகத் சம்ஹத்ரீத் அர்த்தஷ்யாபி வர்ணஸ்ய ஈகாரஹ பிரச்லிஷ்டஹ சிருஷ்டி ஸ்திதி ரூப தீப்தி கர்த்தர்த்தஹ யத்வா ஹ்ருதிகே தஹரே பிரகாசதே தேன மாதா ஹ்ரீஹி. ஹ்ரீம் அப்படின்னு சொல்கிறோம். ஹ்ரீஹி அந்த இம்காரம் அங்கே இல்லை, அவ்வளோதான். ஹ்ரீஹி வரிவஸ்யா. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த அம்பிகையினுடைய சொல்லும் பொழுது நவாவர்ணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கட்கமாலா ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பிகை அவ தான் ஹ்ரீங்கார ரூபிணி. இதை முடிக்கிற அன்றைக்கி இதை பாடணுங்கிறதுக்காக தான் நான் அதை கடைசியாக ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன். நவாவர்ணத்தில் ஸ்ரீ கமலாம்பிகை 9 வாசலும் அந்த 9 விதமான கட்கமாலால் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ். அப்பா அம்பாள் எப்பவுமே பரதேவதையோடு தான் எப்போவுமே அப்படியே ஆஹ்லாதி நவ ஆஹ்லாதின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பாட்டு அப்படின்னா, ஸ்ரீ கமலாம்பிகே சிவே பாஹி மாம் லலிதே ஸ்ரீபதி வினுதே சிதாசிதே சிவ சகிதே ராகா சந்திரமுகி ரக்ஷித கோலமுகி ரமாவாணி சகி ராஜயோக சுகி. மத்தியமகால சாகித்யமா ஷாகம்பரி ஷாதோதரி சந்திரகலாதரி சங்கரி சங்கர குருகுஹ பக்தவ சங்கரி ஏகாக்ஷரி. லலிதா சகஸ்ரநாமத்தில் யை நமஹான்னு ஒரு நாமம் இருக்கிறதுலே மினிமம் எழுத்து இருக்கக்கூடிய ஒரே எழுத்து அதுதான். அதான் ஏகாக்ஷரீம் புவனேஸ்வரீம் ஈஷப்ரியகரீம் ஸ்ரீகரீம் சுககரீம் ஸ்ரீமகா திரிபுர சுந்தரி ஸ்ரீமகா திரிபுர சுந்தரி. இப்போ நாம் சொன்ன இந்த நாமத்துக்கு பாஷ்யம் என்னன்னு பார்க்கலாம். 299 இருக்கக்கூடிய ஹ்ரீங்கார மந்திர சர்வஸ்வா அப்படின்னா
அஷ்ட சித்திகளையும் எல்லாவித சம்பத்துக்களையும் கொடுக்கும் ஹ்ரீங்கார மந்திரத்தின் சக்தியாக விளங்குபவள். ஹ்ரீங்காரம்ங்கிறது பீஜம். இதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த சக்தி யாரு? அம்பிகை. வாக் என்ற சப்தத்திற்கு அர்த்தம் என்பது சக்தியாக இருப்பது போல ஹ்ரீம் என்ற சப்தத்தின் உட்கருத்தாகிய சக்தியாக பராசக்தி. அதுதான் ஹ்ரீங்கார மந்திர சர்வஸ்வாயை நமகாங்கிற அர்த்தம். அதே ஹ்ரீங்கார பரசௌக்கியதாயை நமகான்னு சொன்னா இல்லையா? எல்லா சௌக்கியத்தையும் முதல்ல சொல்லியாச்சு. இப்போ பரசௌக்கியத்தை பற்றி சொல்கிறான். ஹ்ரீங்கார மந்திர ஜபத்தில் ஈடுபட்டவர்களோ அல்லது ஹ்ரீங்காரம் அடங்கியுள்ள ஸ்ரீவித்யா உபாசகர்னா பஞ்சதசாட்சரி உபாசகம் சொன்னேன் இல்லையா? 15 எழுத்துன்னு. அந்த உபாசகர்களோ அவர்களுக்கு 4 வகை புருஷார்த்தங்களை அடைவதால் உண்டாகும் ஆனந்தத்தை அளிப்பவள். காரணம் என்னன்னா, பஞ்சதசாட்சரியில் அந்த 15 எழுத்துல 3 தரம் ஹ்ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம்னு வரும். நாமவே ஹ்ரீம் முதல்லேருந்து ஆரம்பம் கடைசி வரைக்கும் 60 நாமத்திற்கு நாம் அர்த்தம் சொல்லியிருக்கோம், ஹ்ரீம்ங்கிறதுக்கு மட்டுமே. அப்போ அந்த ஹ்ரீம்ங்கிற பீஜம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பார்த்துங்க. ஹ்ரீம் என்ற சப்தத்தில் அமைந்துள்ள ஹகாரம், ரேபம், ஈகாரம் அப்படின்னா என்னங்கிறத முதலே சொல்லியிருக்கோம். இஹ், ரி, இம் இவற்றால் குறிப்பிடப்படும் மும்மூர்த்திகளின் பாவங்களை ஒன்று சேர்த்து அதனால் விளையும் அத்வைதானந்தத்தை தருபவள், நீங்காத இன்பம். இது சாந்தோக்கிய உபனிஷத்தில் 7.24 என்ன சொல்றான்னா, யத்ர நான்யத் பஷ்யா நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி சபூமா. அதே மாதிரி யத்ரான்யத் பஷ்யதி அந்யத் ஸ்ருணோ அந்யத் விஜானாதி ததல்பம் ததவ்யம். ததல்பம் ஏதோ என்றை விட்டு அந்நியமான வஸ்து காணப்படவில்லையோ, கேட்கப்படவில்லையோ, அறியப்படவில்லையோ அதுவே மகத். மகத்துனா பெருசுன்னு அர்த்தம். ஏதொன்றை விட்டு அந்நியமான வஸ்து காணப்படுகிறதோ, கேட்கப்படுகிறதோ, அறியப்படுகிறதோ அது அல்பம். நித்தியம் அனித்தியத்துக்கு ஒரு பெரிய டெஃபினிஷன். எதுக்கு அந்நியமா இன்னொன்று இருக்கோ, இப்போ ஒரு ஆள்னா இன்னொரு ஆள் இருக்கு, ஒரு பொருள்னா இன்னொரு பொருள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளுக்கு இன்னொன்று அந்நியமா எது இல்லையோ அது இறையம்சம், அது மகத்துன்னு சொல்லிக்கலாம். நால்பே சுகமஸ்தி, அல்பத்தில் ஆனந்தமே இருக்காது. இது சாந்தோக்கிய உபனிஷத்தில் 7.23 சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதாவது ஒரு அல்பமாக இருக்கிறதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் சந்தோஷமே அல்ல. ஆனந்தவல்லி 9 என்ன சொல்றான்னா, ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்ன விபேதி குதஸ்சனஹா. பிரம்மானந்தத்தை அனுபவித்தவனுக்கு ஒரு விதத்திலும் பயம் என்பதே கிடையாது. நமக்கு தினம் ஏதோ ஒரு பயம் நம்மளை பயமுறுத்தின்றே இருக்கு. அது என்ன ரூபத்தில் வருதுன்னே தெரியாது. யதா ஹ்யோவைஷ ஏதஸ்மின் திருஷ்யை அனாம்யே அனிருப்தே அனிலயனே அபயம். எப்பொழுது ஒருவன் காணக்கூடாததையும் ஷரீராதி உபாதிகள் அற்றதும் வியவகரிக்க கூடாததையும் குறித்த இடத்தில் வசிக்காததையுமாய் உள்ள வஸ்துவில் சரணமடைகிறானோ அவன் பயத்தை முற்றும் ஒழித்து விடுகிறான். பிரதிஷ்டாம் விந்ததே ஆத சோபயம் கதோ பவதி. இதுதான் ரொம்ப அழகான இது. எந்த இடத்துல சரணடையணுமோ அந்த இடத்துல சரணமடைஞ்சா, சிவகவச்சன் இருக்கு இல்லையா, அபயம் குரு குரு, பயத்தை போக்குன்னு கூட சொல்லலை, அபயம் கொடுத்துருன்ட்டார். பயத்துக்கு முன்னால் போட்டால் என்ன அர்த்தம்? நெகட்டிவ் ஆகிடும். பயம், அபயம் குரு குருன்னு சிவகவச்சத்தில் சொல்லுவா. ஒருவன் காணக்கூடாததையும் சரீராதி உபதிகள் அற்றதும் வியவகரிக்க கூடாததையும் குறித்த இடத்தில் வசிக்காததையும் உள்ள
வஸ்துவில், அதுதான் ஆத்ம வஸ்து, சரணமடைகிறானோ அவன் பயத்தை முற்றும் ஒழித்து விடுகிறான். விஞ்ஞானம் ஆனந்த பிரம்மராதி தாதுகு பராயணம். பிரம்மம் விஞ்ஞான ரூபம், அதாவது அம்பிகை ஆனந்தமயம், மித்திரன் தானசீலர்களுக்கு உயர்ந்த கதியாக விளங்குபவள். எல்லாமே உங்களுக்கு உபனிஷத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இதில் தான் இருக்கு. பிரம்மவேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை அறிபவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். தரதி சோகம் ஆத்மவித்து. தனது ஆத்ம தத்துவத்தை அறிந்தவனை துக்கமே பாதிக்காது. துக்கம் மட்டும் இல்லைன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. நமக்கு வாழ்க்கையில் எந்த துக்கமும் கிடையாது. எதனாலும் துக்கம் கிடையாதுன்னா என்ன சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அதுதான் தரதி சோகம் ஆத்மவித்து. தனது ஆத்ம தத்துவத்தை அறிந்தவனை துக்கம் பாதிக்காது. ஏனமாம் உபயாந்தி தே தேஷாம் அகம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத். என்னை அடைந்தவர்களை, என்னைன்னா யாரை சொல்றார் அவரே? அந்த ஆத்ம சைதன்யத்தை, அந்த ஹ்ரீம்கார ரூபிணியை அடைந்தவர்களை நான் ஜனன மரணமாகிய சம்சார சாகரத்தினின்றும் கரையேற்றுகிறேன். அந்த அம்பாள் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த சாயுஜ்ய பதவியே அதுதான். ஏன்னா நம்ம ருத்ரத்திலே பார்த்துருக்கோம் இல்லையா, மிருத்யவே ஸ்வாஹா மிருத்யவே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவா. இந்த மிருத்யுங்கிறது எனக்கு ஒன்றுமே கிடையாது, அதையே நான் உனக்கு தானமாக கொடுத்துடுறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு நிர்பயம் வந்துடுமா. யார்கிட்ட? என்னை அடைந்தவர்களை நான் ஜனன மரணமாகிய சம்சார சாகரத்தினின்றும் கரையேற்றுகிறேன். பிரம்மை வசன் பிரம்மாத் ஏதி. இது எல்லாமே சொன்னதெல்லாம் சாதாரண விஷயங்கள் இல்லை. ஆனந்தவல்லி 9, ஆனந்தவல்லி 7, பிருகதாரண்யகம் 3.9.28, முண்டகோபனிஷத்தில் 3.2.9, சாந்தோக்கிய உபனிஷத்தில் 7.1, கீதையில் 10, கீதையில் 12, பிருகதாரண்யகத்தில் 4.4.6. இது எல்லாத்திலிருந்தும் தான் இதுக்கு நாம் ஒரு ஒப்புமையாக எடுத்திருக்கிறோம். தனது பிரம்ம பாவத்தை அனுசந்தானம் பண்ணுவதால் ஒருவன் பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான். அவ்வளவுதான் விஷயம், அவ்வளவுதான். ஐக்கியம் ஆயாச்சு அப்படின்னா அந்த பிரம்மத்தோடு நாம் சேர்ந்து விடுகிறோம். முற்கூறிய வாக்கியங்கள் இருந்து இப்போ நிறைய சொன்னோம் இல்லையா. திரிஷதியின் கடைசி மந்திரத்தில், கடைசி மந்திரம் என்னது? பரசௌக்கியதா அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த பரசௌக்கியதா கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? வெறும் கிடைக்கணும்னு நினச்சின்னு இருந்தால் போராது. அதுக்கு நம்முடைய முயற்சி என்ன? ஹ்ரீம்கார ரூபிணியாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை, ஹ்ரீம் பீஜத்தை உடையவளை ஏதாவது மூல மந்திரமோ, இல்லைன்னா என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல, நான் ரொம்ப டைட்டாக இருக்கேன்னா ஹ்ரீம் ஹ்ரீம் அது சொல்லலாமே ரொம்ப ஈஸியாக. அந்த திரிஷதியின் கடைசி மந்திரத்தில் பிரம்ம பாவத்தை அடைவது. மற்ற எல்லா 299 நாமமும் அம்பாளுடைய அந்த பிரதாபங்களும் அம்பாளுடைய தத்துவத்தையும் சொல்லிகிட்டே இருந்துட்டு கடைசியில் 300வது நாமம் எப்படி லலிதா சாஸ்திரநாமத்தில் எப்படி சொன்னான்? லலிதாம்பிகாயை நமஹ. அதான் நாமம். ஃபஸ்ட்டு நாமம் என்னவா இருந்தது? ஸ்ரீமாத்ரே நமஹ. எல்லாமே அப்படி தான் இருக்கும். லலிதா அஷ்டோத்திரத்தில் எப்படி இருக்கும்? சதுர்விம்சதி தத்வைகஸ்வரூபாயை நமஹ. அந்த சதுர்விம்சதி அப்படின்னா 4, 20, 24 விதமான தத்துவங்களாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகை. முதல்லலாம் ரஜதாஜல சிருங்காக்கிர மத்தியஸ்தாயை நமஹ, ஹிமாச்சல மகாவம்ச அப்படிலாம் வரும். கடைசியாக வரும் பொழுது நமக்கு வேண்டியது என்ன, நம்முடைய அல்டிமேட்டம் என்னங்கிறத ரொம்ப அழகாக கடைசி மந்திரத்தில் பிரம்மபாவத்தை அடைவது என்பது புருஷார்த்தங்களை அடைவது என்பதன் கருத்தென்பது உறுதிப்படுகிறது. ஏன்னா 4வது புருஷார்த்தம் மோட்சம். முதல்லலாம் அர்த்தம் காமம் அதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடைசியில் இருக்கக்கூடிய
அந்த மோட்சம். அதுலேயும் அதே தான். இந்த மாதிரி சைவ சித்தாந்தத்தில் சொன்னாலும் அதான் சொல்லுவாள், சரியை கிரியை யோகம் அப்புறம் மோட்சம். அதே தான். அதுலேயும் அதே மாதிரி கடைசியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்கிறது, அப்படியே 4வது இருக்கக்கூடியதில் தான் மாணிக்க வாசகர் இருந்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒவ்வொரு நாயன்மார் சொல்லும்போது ஒருத்தர் சரியை, ஒருத்தர் கிரியை, ஒருத்தர் யோகம். நம்ம சுந்தரர்லாம் யோகத்தில் இருந்தார். அவர் அடுத்ததில் அவர் கடைசியில் வரும்பொழுது அவர் அப்படியே அந்த பாவத்திலேயே இருந்து அந்த இறைவனுடைய பதம். எந்த சித்தாந்தம் வேணால் எடுத்துக்கோங்க, கடைசியில் சொல்லக்கூடியது அந்த இறைவனுடைய பதம்தான். ஓம் ஹ்ரீம்கார பரசௌக்கியதாயை நமகம். ஸ்ரீமத் சங்கர பகவத் பாதர்களுடைய ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திர பாஷ்யம் அனுசரித்து இந்த கருத்துக்கள் கூறப்பட்டன அப்படின்னு சொல்லி தான் முடிக்கிறார். இப்போ நம்ம முடிக்க போகிறோம். ஸோ அணிமா சித்தே லகிமா சித்தே மகிமா சித்தே இசித்வ சித்தே வசித்வ சித்தே பிராகாம்ய சித்தே புக்தி சித்தே இச்சா சித்தே சர்வகாம சித்தே. சொன்னாலே அஷ்டமா சித்திகள் என்னன்னு, அந்த அஷ்டமா சித்திகளுடைய வடிவமாக இருக்கக்கூடிய அந்த ஹ்ரீங்கார ரூபிணி அபிராமி அதில் 11வது பாடல் என்ன சொல்கிறதுன்னா, ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை 4னுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிறக்கானம் தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. முதல்ல நம்ம சௌந்தரிய லகரி ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த சிவகாம சுந்தரியினுடைய அமைப்பு, அம்பாள் உட்காண்டிருக்கா, 4 கால்களில் 4 இதுவாக இருக்கா. சிவபெருமான் அந்த மஞ்சமாக இருக்கிறார். அதில் இருந்துன்னு கம்பீரமாக அந்த திரிபுர சுந்தரி ஆட்சி புரிகிறாள். கடைசியில் நம்ம சொன்னோம் பிரதீப ஜுவாலாபி சொன்னோம். இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஹ்ரீம்கார பீஜமாக இருக்கக்கூடிய என்னுடைய அன்னை என் ஆனந்தம், அறிவு, வாழ்வின் அமுதமாகவே விளங்குகிறாள். எல்லாமே அவதான்பா. ஐம்பூதங்களினுடைய வடிவமாகவும் வேதம் 4ன் தொடக்கமாகவும் முடிவுமாகவுமே இருக்கிறாள் அந்த அன்னை. இப்படிப்பட்ட அந்த ஹ்ரீங்கார வடிவமாய் இருக்கக்கூடிய ஹ்ரீங்கார பீஜத்தை உடைய அந்த தாயின் திருவடி தாமரைகள் எங்க இருக்கான்? நடமாடும் ஈசன் முடிமேல் தலை மாலையாக திகழ்கிறாள் அந்த அன்னை. நான் அன்றைக்கே சொன்னேன், சிவபெருமானுக்கும் சக்திக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. அவள் சேஷி பாகம். அம்பாளை சொல்லும் பொழுது சிவபெருமானை சொல்லுவாள், சிவபெருமானை சொல்லும் பொழுது அம்பாளை சொல்லுவாள். ஸோ அதில் நமக்கு எந்த கருத்து வேற்றுமைனா, ஒரு கணவன் மனைவி இருக்கான்னா கணவனை புகழ்ந்துரைக்கும் பொழுது அந்த மனைவியாக இருக்கப்பட்டவளை கொஞ்சம் இது பண்ணுவாள், மனைவியாக இருக்கிறப்ப சொல்லும் பொழுது கணவனை இது பண்ணுவாள். இந்த மாதிரி இது நம்ம நார்மல் ரொட்டீன்லேயே இருக்கக்கூடிய விஷயம். இங்கே அம்பிகைக்கும் சிவனுக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. அம்பிகைக்கும் 3 கண்ணு, சிவபெருமானுக்கும் 3 கண்ணு. அம்பிகை ஆடக்கூடிய நடனத்துக்கு பேர் நளினமான நடனம். அவரோட ஆடக்கூடியது கொஞ்சம் கடினமாக இருக்கு. இப்போ வரக்கூடியதில் ஆருத்ரா தரிசனம் வருது இல்லையா, அந்த தாண்டவம்னு சொல்கிறோமே அது. இது போல் எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி சௌந்தரிய லகரியில் பாடல்களே இருக்குது. அதனால் நாம் அந்த இறைவன் இறைவி பதத்தை அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த திரிஷதியினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய சௌந்தரிய லகரி பாட்டு சதுர்பிகி ஸ்ரீகண்டைகி, அதுதான் ஸ்ரீசக்கரத்தினுடைய அமைப்பாக இருக்கிறது. அதிலிருந்து தான் நம்ம கட்கமாலா சொன்னோம், கட்கமாலாலிருந்து தான் நவாவர்ணம் சொன்னோம். இந்த 3னுடைய மொத்த தொகுதி தான் இந்த திரிஷதி. இது மொத்தமாக எல்லாருக்கும் கேட்டவாளுக்கு தெரியும், ஆரம்பத்திலேருந்து கேட்டவாளுக்கு தெரியும். அதனால்
ஓம் சதுர்பிகி ஸ்ரீகண்டைகி சிவயுவதிபிகி பஞ்சபிரபிகி பிரபின்னாபிகி शम्भोर्नवभिरभिगि मूलप्रकृतिभिगि चतुश्चत्वारिंशत् वसुधलकलास्त्र त्रिभलय त्रिरेखाभिगि सार्धं तव शरणकोणाः परिणदाः. இந்த மாதிரி 44 முக்கோணங்களை உடையவன். நாம ஒவ்வொரு கட்கமாலா சொல்லும்போது சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு வாயிலையும் தாண்டி வரும் பொழுது 44வது முக்கோணம் அந்த அம்பிகையினுடைய பாதங்களுக்கு கீழே மேருன்னு சொல்லுவா. அதில் பார்த்தேன்னா ஒரு சின்னதாக இருக்கும் மேரு. அந்த மேருவில் இருக்கக்கூடிய பிந்து, அந்த பிந்துவில் தான் சிவபெருமானும் அந்த அன்னையும் ஏகாந்தமாக இருக்கக்கூடிய இடம். நாம் கட்கமாலா சொல்லி இந்த மாதிரி சொல்லி போழும்போது அம்பிகையினுடைய அருகாமையில் செல்லும் பொழுது அம்பிகை நம்மை அப்படியே எடுத்துக்கொண்டு விடுவாள். இதுக்காக தான் ஸ்தோத்திரங்களை சொல்கிறதே அந்த அல்டிமேட்டம் தான். காலையில் எழுந்து நம்ம ஸ்லோகம் சொல்கிறோம் அப்படின்னாலே எதுக்காக? ஸ்லோகம் சொல்லி 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 நம்ம மனதானது பக்குவப்பட்டு நம்ம மனது எதை நாடணும்? அந்த இறையினுடைய அந்த பாதங்களை நாடனமே தவிர லௌகீகமாக இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் அம்பிகிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் தன்னால் வரும், பை ப்ராடக்ட்னு பேர். அது பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இன்றைக்கி நம்ம லலிதா திருசதியை என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி அந்த அம்பிகை வந்து என் மூலமாக 300 நாமங்களை 133 பகுதிகளாக பிரித்து சொல்ல வச்சா அப்படிங்கிறதுக்கு அவளுடைய திருப்பாதங்களை தான் நம்ம வந்து வணங்குறோம். அந்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்யபாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரீம் ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரீம் ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரீம் அபராத சகஸ்ராணி கிரியந்தே ஹர்நிச்சம் மயா தாசோயமிதி மாம் மத்வா க்ஷமஸ்வ லலிதாம்பிகே. எனக்கு இருக்கிற ஒரே எலிஜிபிலிட்டி அந்த அம்பிகை அப்படிங்கிறவளுடைய தாயினுடைய தாசன், அவளோட நான் பக்தி செலுத்தற்கு முற்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தகுதி தான். அந்த தகுதியை மட்டும் நீ எடுத்துண்டு அதில் தான் தாசோய மிதி மாம் மத்வா க்ஷமஸ்வ லலிதாம்பிகை எல்லாத்தையும் பொறுத்துண்டு அப்புறம் அப்படியே அந்நியதா சரணம் நாத்தி வந்தேன்னா உங்களுக்கு வந்து என்ன நீ ஏற்றுக்கணும், என்ன கைவிட்டுடாதேங்கிறது தான். திருசாத்ராஹீயஸ்யாதரதலித நீலோத் பலருச்சாம் தவீயாம் சம்தீனம் ஸ்னபய கிருபயா மாமபி சிவேம் அனேனாயம் தன்யோ பவதி நச்சதே ஹானிரியதா வனேவா ஹர்ம்யேவா சமகர நிபாதோ ஹிமகரஹ. என்ன நீ வந்து ஆட்கொள்றதுனால உனக்கு ஏதாவது ஹானி இருக்கா? ஹானினா எனி லாஸ், ஏதாவது நஷ்டம் இருக்கா? உனக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. நான் வந்து ஒன்றும் தெரியாதவன்கிறது எனக்கே தெரியும். ஆனால் சந்திரனானவன் எப்படி அரண்மனைக்கும் காட்டிலையும் இது காடு தானே இது அரண்மனையாச்சுன்னு சொல்லி கூட குறைய எந்த ஒளியும் கொடுக்காதத மாதிரி நான் ஒரு மூடனாகவே இருந்தாலும் உன்னை எப்படி கும்பிடுறதுனே எனக்கு தெரியாது. ஏதோ தெரிஞ்சதில் நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னையும் ஒரு பொருட்டாக ஆக்கி நான் வந்து ஹீனன். ஆனால் அந்த ஹீனன் என்ன பண்ணணும்? தன்யனாக மாற்றி உன் பாதங்களில் என்னை சேர்த்து கொள்ளம்மா அப்படின்னு சங்கராச்சாரியார் ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரியில் அப்படியே கதர்றார். யாருக்காக கதர்றார்? நமக்காக கதர்றார். அதனால் இந்த திரிஷதி என்பது இத்துடன் முடிவடைகிறது என்பது சொல்லி அம்பாளுடைய பிரசாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நாம் வேண்டிக்கிறோம். திருச்சிற்றம்பலம். ராதே கிருஷ்ணா.